ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரியல்மி X3யோட அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் இருக்கிற ஸ்பெஷலே இதோட டிஸ்பிளே தான். 6.6 இன்ச் ஸ்க்ரீனில் 120 ஹெர்ட்ஸ் அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே தராங்க. இந்த 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் ஹை கிராஃபிக்ஸ் கேம் விளையாடுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இந்த மொபைலோட அன்பாக்சிங்கை பார்த்துட்டு அடுத்ததாக இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்ப்போம். ஓப்பன் பண்ண உடனே முதல்ல இந்த மொபைலோட பில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கும் மற்ற ரியல்மி மொபைலுக்கு மாதிரியே சேம் பேக்கிங் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி முதல்ல நமக்கு ப்ரொடக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அது கீழே நமக்கு ஒரு சார்ஜிங் அடாப்டரும் சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதில் கடைசியாக நமக்கு ஒரு சிம் எஜெக்டிங் பின் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கும் மற்ற மொபைலில் கொடுக்குற ஆக்சசரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்பெஷலும் இல்லை. முதல்ல இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ரொடக்டிவ் கேஸை கொடுத்துருக்காங்க. அதோட சேஃப்டி அண்ட் குயிக் கைடை கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட சார்ஜிங் டைப் சி, அதனால் USB to Type C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட 30 வாட்ஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை வச்சு இந்த மொபைலில் வெறும் 55 மினிட்ஸில் 0 to 100% சார்ஜ் ஏற்றலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலோட ஓவர் வியூவை பார்ப்போம். இந்த மொபைலோட டிஸ்பிளேவை கார்னிங் Gorilla Glass 5ஆல் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட டாப்பில் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் பட்டன் இருக்குது. மற்றது எல்லாமே பாட்டமில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், இங்கே ஒரு சிம் ஸ்லாட் இருக்குது, சார்ஜிங் போர்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்டோடு இருக்கிற ஸ்க்ரீன் லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் இருக்கிற ஒரு ட்ராபேக்கே, இந்த மொபைலில் ஹெட்ஃபோனுக்குன்னு எந்த ஒரு போர்ட்டும் கொடுக்கல. இந்த மொபைலில் நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணணும்னா ஒன்று நீங்கள் டைப் சி ஹெட்ஃபோன் வாங்கணும், அப்படி இல்லைன்னா டைப் சி to 3.5mm ஆடியோ ஜாக் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணணும். அடுத்ததாக கேமராவை பற்றி பார்த்தோன்னா உங்களுக்கு பேக்கில் மொத்தம் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல இருக்கிறது 12 மெகா பிக்சல் 20x ஹைப்ரிட் ஜூம் கேமரா. அடுத்ததாக இருக்கிறது 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கேமரா. இந்த கேமரா யூஸ் பண்ணி உங்களால் வெறும் 4 சென்டிமீட்டர் தூரமே உள்ள ஆப்ஜெக்டை கூட ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். மூணாவதாக இருக்கிறது 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா. கடைசியாக இருக்கிறது 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். இது மூலமாக உங்களால் 190 டிகிரி வைட் ஆங்கிள் வரைக்கும் கேப்சர் பண்ண முடியும். வீடியோ ரெக்கார்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு UIS வீடியோ ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 16 மெகா பிக்சல் டியூல் இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் உங்களால் 105 டிகிரி வைட் ஆங்கிள் வரைக்கும் கேப்சர் பண்ண முடியும். ப்ராசஸரை பொறுத்தவரை உங்களுக்கு Qualcomm Snapdragon 855 மொபைல் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120GB ஸ்டோரேஜில் 6GB RAM 12GB RAM இந்த மாதிரி 2 விதமாக கிடைக்குது. இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி 4200 mAh. மறுபடியும் இந்த மொபைலோட ஸ்க்ரீனை பார்ப்போம். இந்த மொபைலோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஸ்மூத்னஸை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ண முடியாது. ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேம் விளையாடும் போது தான் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். கடைசியாக இந்த மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 202 கிராம்ஸ். அடுத்ததாக இந்த மொபைல் எடுத்த சில ஃபோட்டோஸை பார்ப்போம். இது நார்மல் லென்ஸ், இது அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், இது 64 மெகா பிக்சல் ஃபோட்டோ, இது 2 MB மேக்ரோ லென்ஸ். இதோட சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 2 நேனோ சிம் போகிற மாதிரி வருது. மெமரி கார்டுக்குன்னு எந்த ஸ்லாட்டும் எக்ஸ்ட்ராவாக இல்லை. ஓவராலாக இந்த மொபைலை பற்றி சொல்லணும்னா கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு குட்னு சொல்லுவேன். ஆனால் இந்த மொபைலோட ஸ்க்ரீன் அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்னு சொல்லுவேன். எனக்கு கேமரா குவாலிட்டி அவ்வளோலாம் வேணாம், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் போதுன்றவங்களுக்கு இந்த மொபைலை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ரியல்மி X3 அன்பாக்சிங்கை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ரியல்மி X3யோட ஹை கிராஃபிக்ஸ் PUBG கேம் பிளேவை பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் குறை இருந்தாலும் இல்லை வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் இல்லை இந்த மொபைலில் இருக்கிற பர்டிகுலராக ஏதாவது பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்காக கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்ததாக நம்ம சேனலில் OnePlus சீரிஸில் ஒரு மொபைலை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம்.